ஃபவுண்டேஷன் டெபுட்டி செக்ரட்டரி டெபுட்டி டைரக்டர் திருமதி கே ஸ்வர்ணாம்பிகை IPS அவர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்களையும் இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் இருந்து ஓய்வு பெற்ற திரு தர்ம முத்துராஜா அவர்களையும் இந்திய விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் அவர்களையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் S விமலானந்த் அவர்களையும் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஜனார்தனன் அவர்களையும் யூனிட்டி ஃபவுண்டேஷன் தலைவர் திரு ஆகாஷ் சாம்ராஜ் அவர்களையும் யூனிட்டி ஃபவுண்டேஷன் பொதுச் செயலாளர் திரு சுதர்சன் அவர்களையும் வரவேற்கிறேன். தற்பொழுது ஆரோவில் ஃபவுண்டேஷன் டெபுட்டி செக்ரட்டரி டெபுட்டி டைரக்டர் திருமதி கே ஸ்வர்ணாம்பிகா அவர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்களையும் இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் இருந்து ஓய்வு பெற்ற திரு தர்ம முத்துராஜா அவர்களையும் இந்திய விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் அவர்களையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் S விமலானந்த் அவர்களையும் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஜனார்தனன் அவர்களையும் யூனிட்டி ஃபவுண்டேஷன் தலைவர் திரு ஆகாஷ் சாம்ராஜ் அவர்களையும் யூனிட்டி ஃபவுண்டேஷன் பொதுச் செயலாளர் திரு சுதர்சன் அவர்களையும் ஒரு சேர மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. தற்பொழுது தேசிய பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு श्यामलां मातरं वन्दे मातरं शुभ्रज्योत्स्नां पुलकितयामिनीं पुल्लकुसुमितं रुमलशोभिनीं सुहासिनीं सुमधुरभाषिणीं மதிப்பிற்குரியோருக்கு மரியாதை செலுத்தும் தருணம். மரியாதை செலுத்த ஹம்சவர்தினியை மேடைக்கு அழைக்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்களுக்கு மரியாதை செலுத்த சுதர்சன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் இருந்து ஓய்வு பெற்ற திரு தர்ம முத்துராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு கோகுலை மேடைக்கு அழைக்கிறேன். படையில் இருந்து ஓய்வு பெற்ற ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை அளிக்க ஆகாஷ் சாம்ராஜை மேடைக்கு அழைக்கிறேன். கல்லூரி முதல்வர் டாக்டர் S விமலானந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு ஹரிவர்ஷதனை கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஜனார்தனன் அவர்களை மரியாதை செலுத்த
நீலாவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் பற்றிய ஒரு அறிமுகம். திருமதி கே ஸ்வர்ணாம்பிகா ஐபிஎஸ் அவர்கள் ஆரோவில் ஃபவுண்டேஷன் டெபுட்டி செக்ரட்டரியாகவும் டெபுட்டி டைரக்டராகவும் பணியாற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு நாகாலாந்தில் ஐபிஎஸ் ஆக பொறுப்பேற்றுள்ளார். 5 ஆண்டுகள் ப்ராஜெக்ட் லீடராக யுஎஸ்ஏவில் பணியாற்றியுள்ளார். தாய்நாட்டிற்காக தனது பதவியை விடுத்து இந்தியாவிற்கு திரும்பி மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். திரு அசோக் பாபு அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். நியமன சட்டமன்ற உறுப்பினராக 2021ஆம் ஆண்டிலிருந்து பணியாற்றி வருகிறார். புதுச்சேரிக்காக பல நலன்களை செய்துள்ளார். அடுத்ததாக திரு தர்ம முத்துராஜ் அவர்கள் இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப்பில் இருந்து ஓய்வு பெற்றவர். பொக்ரேன், கார்கில் ஆகிய இயக்கங்களில் நாட்டின் நலனுக்காக பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக திரு ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்திய விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர். ஜூனியர் வாரண்ட் ஆபீசராக இந்திய விமானப்படையில் பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக டாக்டர் எஸ் விமலானந்த், கல்லூரி முதல்வர் அவர்கள் பல ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றி மாணவர்களுக்கு வழிகாட்டியவர். தற்பொழுது ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக திரு டாக்டர் ஜனார்தனன் அவர்கள் கல்லூரி துணை முதல்வர். மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து ஆங்கில துறையில் மாணவர்கள் முன்னேற வழிகாட்டியுள்ளார். திரு ஆகாஷ் சாம்ராஜ் அவர்கள் யூனிட்டி ஃபவுண்டேஷன் தலைவர். கடந்த 8 ஆண்டுகளாக சமுதாய பணியில் உள்ளார். 7 ஆண்டுகள் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக பல அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்துள்ளார். தற்பொழுது யூனிட்டி ஃபவுண்டேஷனில் தலைவராக தேச பணி ஆற்றி வந்துள்ளார். திரு சுதர்சன் அவர்கள் யூனிட்டி ஃபவுண்டேஷன் பொது செயலாளர். கடந்த 6 ஆண்டுகளாக சமுதாய பணியில் உள்ளார். 5 ஆண்டுகள் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றி வருகிறார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்களை சிறப்புரையாற்றி மேடைக்கு அழைக்கிறேன். கார்கில் போரினுடைய 25ஆம் ஆண்டு வெற்றி விழா நிகழ்ச்சியை இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி ஸ்வர்ணாம்பிகா ஐபிஎஸ் டெப்டி செக்ரட்டரி மேடம் அவர்களே, கார்கில் போரிலே நிஜமாக பங்கெடுத்து நிஜ ஹீரோவாக இங்கே நம் முன்னே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர் திரு தர்ம முத்துராஜா அவர்களே, கார்கில் போரிலே பங்கெடுத்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மற்றொரு ஏர்போர்ஸை சேர்ந்த வீரர் திரு ஸ்ரீதரன் பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் விமலானந்த் அவர்களே, நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கல்லூரியினுடைய துணை முதல்வர் திரு ஜனார்தனன் அவர்களே, இந்த யுனைட்டி ஃபவுண்டேஷன் அற்புதமாக உருவாக்கி இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை இங்கே நமக்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஃபவுண்டேஷனுடைய தலைவர் திரு ஆகாஷ் அவர்களே, அந்த ஃபவுண்டேஷனுடைய பொதுச் செயலாளர் திரு சுதர்சன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற தேசப்பற்று மிக்க
தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்கில் போரை பத்தி நம்ம வீடியோ பார்த்தோம். இங்க நமக்கு முன்னாடி நோக்க உரை பேசின ஜனார்தனன் சார் நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு அதுல இருக்கிற ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு விரும்புறேன். இந்த கார்கில் போர் நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க யாரும் இங்க பிறந்தே இருக்க மாட்டீங்க. 99ல யாருமே இங்க மாணவர்கள் யாருமே நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய வெற்றி வரலாற்று போர் நம்ம இந்திய நாட்டு. இதனுடைய வரலாறு நமக்கு தெரியணும். அந்த போர்ல நம்ம வெற்றி பெற்று இன்றைக்கு 25 ஆண்டுகள் நாம் பூர்த்தி செஞ்சிருக்கோம். அதற்கு தான் இன்றைக்கு கார்கில் விஜய் திவாஸ் இங்க நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்ம எத்தனையோ விழாக்கள்ல கலந்துட்டு இருக்கோம், எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஆனா இது மாதிரி ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கல்லூரி குழுமமும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இங்கே நமக்கெல்லாம் இடம் அளித்து இங்கே சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததற்காக இந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 99ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் தான் பிரதமர். பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நவாஸ் ஷெரீப்ன்றவர் தான் பாகிஸ்தான்ல முஷாரப் ராணுவ தளபதி. பிரதமராக நவாஸ் ஷெரீப், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாக முஷாரப் இருந்தார். 99ல உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியா ஒரு அமைதியான நாடு. நம்ம யாருக்கிட்டையும் நம்ம அராஜகம் செய்ய மாட்டோம், அத்துமீற மாட்டோம். ரொம்ப அமைதியான நாடு, தர்மத்தோடு வாழக்கூடிய ஒரு நாடு நம்முடைய பாரத நாடு. நீங்க வரலாறு ஃபுல்லாவே பார்க்கலாம். தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. இன்னைக்கு நீங்க உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் பெருமையும் நீங்க எந்த நாட்டுக்கு இன்னைக்கு இந்தியா உலகத்துல இன்னைக்கு இல்ல. இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சண்டை நடக்கின்ற ரஷ்யா உக்ரைன், இந்த சண்டைக்கு கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் கூப்பிடுறாங்க. 2 நாடுமே நீங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி எங்க சண்டையை தீர்த்து வைங்க. அப்படி என்றால் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாரத நாடு தர்மம் தவறாமல் நேர்மையோடு வாழ்கின்ற ஒரு நாடு. இதை நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 99ல அது மாதிரிதான் வாஜ்பாய் பாகிஸ்தான் நம்மளுடைய பக்கத்து நாடு. அவங்க கூட நம்ம நட்புறவா இருக்கணும்ன்றது தான் நம்ம பாரத நாட்டினுடைய நோக்கம். அதனால இந்தியாவில பாகிஸ்தானுக்கு பஸ் சர்வீஸ வாஜ்பாய் அவர்கள் உருவாக்குகிறார்கள். லாகூருக்கு பஸ். அந்த பஸ்ஸிலேயே வாஜ்பாயும் பயணம் செய்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய நலனுக்காக அந்த பஸ்ஸிலேயே நம்ம வாஜ்பாய் அவர்கள் நம்ம நாட்டில இருந்து லாகூருக்கு பிரயாணம் செய்து லாகூர்ல இறங்கி அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூட நம்ம அமைதியா நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்துக்குவோம், பேச்சுவார்த்தை மூலம் நம்ம தீர்த்துக்குவோம், நமக்குள்ள சண்டைலாம் வேணாம்னு சொல்லி அங்க போய் அமைதியான நட்பு கரம் நீட்டும். அப்படி நம்ம நட்பு கரம் நீட்டும் போது அவங்களும் கையெழுத்திடுறாங்க, நம்மளும் கையெழுத்திடுறோம். இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நேர்மையா போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைம்ல பாகிஸ்தான்ல ராணுவ தளபதியா இருந்த முஷாரப் அவர் என்ன செய்யறாருன்னா, காஷ்மீரை எப்படியாவது இந்தியாவில் நம்ம படையெடுத்து காஷ்மீரை நம்ம மீட்டு பாகிஸ்தான் கூட நம்ம சேர்த்தணும்ன்ற ஒரு வஞ்சக எண்ணத்தோடு பாகிஸ்தான்ல ராணுவத்தை அவர் வழி நடத்துறாரு.
இதுதான் அதனுடைய தொடக்கம். இதுவரை நடந்த போர்ல பாகிஸ்தான் நம்ம கூட ஜெயிச்சதே இல்லை, இனிமேலும் ஜெயிக்காது. அதுதான் சரித்திரம். இனிமே அவங்க போர் கொடுக்கிற நிலைமையிலே அவங்க இல்லை. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு வறுமையில இருக்கு. பொருளாதாரமே இன்னைக்கு ரொம்ப சீர்குலைஞ்சு இருக்கு பாகிஸ்தான்ல. நம்ம கூட சுதந்திரம் அடைஞ்ச நாடு தான். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பலம் இழந்து வேறு நாடுகளுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கீழ் லெவல்ல அவங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுக்கு பஞ்சம், மாணவர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பிள்ளைங்களுக்கு படிப்பு கூட வசதி இல்லாத ஒரு நாடு எதுன்னா பாகிஸ்தான் நாடு தான். அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க கூட அந்த நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உலக அளவுல ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கே போக முடியலையா, ஸ்கூலே இல்லை. அவ்வளவு ஒரு நிலைமையில இன்னைக்கு அந்த நாடு இருக்கு. நாம இதை பெருமையா சொல்லணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் உலக அளவுல, நான் மிலிட்ரி ஆபீசர் கூட பேசியிருக்கும் போது ஐயா சொன்னாங்க, இன்றைக்கு நம்ம வந்து நம்முடைய ராணுவ பலம் நம்ம உலக அளவுல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் தெரியுமா? இன்றைக்கு நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உலக அளவுல பாரத நாட்டினுடைய ராணுவ பலம் 4வது இடம். எவ்வளவு பெரிய முன்னேற்றம், எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் நாம் இன்னைக்கு 4வது இடத்துல இருக்கோம். அதை போல முஷாரஃப் என்ன பண்றாரு, இந்தியா மேல போர் தொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் பிரதமரை கூட அவர் வந்து ஒப்புதல் கேட்கல. ராணுவ வீரர்களை வந்து எல்லைக்கு வந்து அனுப்புறாரு. பொதுவாகவே வந்து நம்ம வீடியோல பார்த்தோம், மிகப்பெரிய மலை சிகரங்கள் அந்த இடம். அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மலை தான், பனி பிரதேசம். பனி என்றால் -டிகிரியில -10 -20 -40 டிகிரி வரைக்கும் மைனஸ்ல வந்து பனி பெய்யக்கூடிய ஒரு மலை இடங்கள் அந்த இடம். அதுல பார்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா 2 நாடுமே முகாமிட்டு பார்டரை வந்து நம்ம வந்து ரோந்து பார்ப்போம். பனி பெய்கின்ற மாதத்துல என்ன பண்ணுவோம், அந்த முகாம்ல இருந்து 2 நாடுமே நம்ம வந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்துடுவோம். ஏன்னா பனியில அங்க வந்து இருக்க முடியாது. பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து நம்ம அங்க இருந்துட்டு திரும்ப பனிக்காலம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே திரும்ப மலைக்கு போய் நம்ம ராணுவ வீரர்கள் அந்த முகாம்ல வந்து இருந்து ரோந்து பார்ப்பாங்க. எல்லை கோட்டை நம்ம வந்து தீவிரவாதம் கடக்காம பார்த்துக்கணும்னு சொல்லி. அதே போலதான் நம்ம வந்து அந்த பனிக்காலம் தொடங்கின உடனே நம்மளுடைய முகாம்ல இருந்து நம்ம ராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவங்க முகாம்ல இருந்து திரும்பவே இல்லை. அவங்க முகாம்ல இருந்து என்ன பண்றாங்க, அந்த பனி காலத்திலேயே வந்து அவங்க வந்து பார்டரை கடந்து நம்ம இந்திய முகாம் அப்ப காலியா தானே இருக்கும், அந்த முகாம்ல வந்து தஞ்சம் புகுறாங்க, ஊடுருவிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ராணுவ உடையில வரல. இதெல்லாம் முஷாரஃபுடைய வியூகம், அவர் அமைச்சு கொடுத்த வியூகம். ராணுவ உடையில வராம அங்க சாதாரணமா, அதாவது ஒரு மக்கள் வசிக்கிற மாதிரி ஒரு உடுப்பை போட்டுக்கிட்டு, அந்த எல்லாமே ராணுவ வீரர் தான். அவங்க எல்லாமே நம்ம இந்திய பகுதியில ஊடுருவி நம்மளுடைய எல்லையில கிட்டத்தட்ட ஒரு 10-20 இடத்துல அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது நமக்கு தெரியாது. பனிக்காலம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே அந்த கார்கில்ன்றது வந்து ஒரு அழகான கிராமம். இப்ப வந்து அது கொஞ்சம் நகரமாயிடுச்சு. அது வந்து ஒரு கிராம பகுதி, மலை மேல இருக்கு அந்த கார்கில். கார்கில் சிறப்பான ஒரு பகுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் ஹைவேஸ் ஸ்ரீநகர்ல இருந்து லே வரைக்கும் போற ஒரு நேஷனல் ஹைவேஸ்லயே அமைஞ்சிருக்கிற ஊர் தான் கார்கில். ஸோ பாகிஸ்தான் என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, அந்த கார்கில போய் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம்னா, கார்கில்ல இருந்து தாக்குதல் நடத்தி அந்த ஹைவேஸை கேப்சர் பண்ணி சுத்தமா இந்தியாவை வந்து நிலைகுலைய வச்சு ஒட்டுமொத்த காஷ்மீரையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம்.
அந்த மழை பனி காலம் முடிஞ்ச உடனே அந்த பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து மாற்று உடையில, சாதாரண உடையில அந்த பதுங்கு நம்மளுடைய முகாம்ல இருக்கிறாங்க. இது நமக்கு தெரியாது. நம்ம முகாமுக்கு திரும்ப போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்க வந்து அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிற மக்கள்லாம் நிறைய பேர் வாடுறாங்க. கார்கில் பகுதியில ஆடு மேய்ப்பாங்க அவங்க. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் அந்த கார்கில் பகுதியில போய் வழக்கம் போல ஆடு மேய்க்கும் போது அங்க வந்து அந்த நடமாட்டத்தை அவங்க பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து வேற மக்களுடைய, நம்ம நாட்டினுடைய வீரர்கள் நடமாட்டம் மாதிரி தெரியல. இது வந்து வேற யாரோ ஒரு தீவிரவாத அமைப்பு இங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்க நடமாடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல நமக்கு கொடுத்தது, தகவல் கொடுத்தது வந்து ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் தான். அவங்க நேரா நம்ம ராணுவ முகாமுக்கு கீழே வந்து சொல்லி, இந்த மாதிரி அங்க வந்து நாங்க வந்து மக்களுடைய நடமாட்டத்தை பார்த்தோம், அவங்க கொஞ்சம் ஆயுதம்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் தகவல் தராங்க. தகவல் கொடுத்த உடனே நம்மளுடைய ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கும் அந்த அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ல பாதுகாப்புக்கு ஒரு 5 வீரர்களை ஒரு ட்ரூப் அனுப்புறாங்க. நீங்க போய் அந்த பார்டர்லாம் வந்து பார்த்துட்டு கண்காணிச்சுட்டு வாங்க, இந்த மாதிரி ஊடுருவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் போறாங்க. அந்த வீரர்களை அந்த தீவிரவாதினா பாகிஸ்தான் ராணுவம் 5 பேரையும் பிடிச்சி 3 நாள் அவங்க நம்ம முகாம்ல நம்ம நாட்டிலேயே வந்து சித்திரவதை பண்ணி அந்த 5 பேரையுமே வந்து அவங்க வந்து சாவடிக்கிறாங்க. போனவர்கள் திரும்பி வரலன்ன உடனேதான் நம்ம ராணுவத்திற்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியுது. இது ஏதோ மிகப்பெரிய ஒரு பிளானோட, மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோட மேல வந்து ஊடுருவிருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா மிகப்பெரிய படையோட போய் தான் நம்ம எதிர்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஆலோசனை நடத்துறாங்க. அப்ப இருக்கக்கூடிய பிரதமர் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், உள்துறை அமைச்சர் திரு LK அத்வானி, இவங்கெல்லாம் ராணுவ தளபதியெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன செய்யறாங்க. அப்ப வந்து அந்த ஊடுருவலை நம்ம வந்து முழுசா நம்ம வந்து வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரூப்பெல்லாம் நம்ம எல்லாரையும் கார்கிலுக்கு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அனைவரையும் வர வைக்கிறாங்க. வர வச்சு அப்பதான் வந்து பார்க்கும்போது எல்லா மலையிலையும் வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்மளுடைய முகாம்ல உள்ள இருந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரதமர் வந்து போர் அறிவிக்கிறார். நம்ம இதை போர் தொடுத்து தான் அந்த அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் 99ஆம் வருஷம் போர் அறிவிக்கிறார். போர் அறிவிச்சு பல ராணுவ வீரர்கள், நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லாரும் கார்கிலுக்கு வர வச்சு அவங்களுக்கு அனைவருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்து, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 இடம், அந்த ஊர் பேரெல்லாம் கூட சில பேர்லாம் இந்த கார்கில்ன்றது ஒரு ஊர், அதே போல இன்னும் நிறைய பகுதி அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. எல்லாமே மலை தான், எதுவும் கீழே சமதளம் கிடையாது. மலைன்னா எதுவும் சின்னதெல்லாம் இல்லை. 14,000 அடி, 15,000 அடி, 16,000 அடி உயரத்துல அவங்க இருக்காங்க, பள்ளத்துல நம்ம இருக்கோம். இத ஃபுல்லா வந்து நம்ம மலை மேல ஏறி சண்டை போட்டு பாகிஸ்தான் வீரர்களை சாகடிச்சு வீழ்த்தணும். அப்பதான் போர்ல வெற்றி. சாதாரண போர் இல்லை, நேருக்கு நேரா சமதளத்துல நம்ம வந்து சண்டை போட்டுடலாம். அவன் மேல இருக்கிறான், நீங்க மலை ஏறும் போது மேல இருக்கிறவன் தாக்குதல் நடத்துறது எவ்வளவு சுலபம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்க மலையேறி வரும்போது மேல இருந்து அவன் வந்து வெப்பன்ஸால நம்மளை தாக்குதல் பண்ண நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நில குளிஞ்சு சாக வேண்டியதுதான். அவ்வளவு கடினமான இலக்கை நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து மிக சவாலாக ஏற்று எப்போ உத்தரவு வரும்னு காத்திருந்தாங்க. காத்திருந்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அந்த மலையில
பகல்ல நம்ம ஏறினோம்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர் நம்மளை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அந்த மலையை ஏறுறாங்க. இரவு நேரம் இருட்டின பிறகு, ஒவ்வொரு நாளும் இருட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி மேல போகும்போது பல தாக்குதல். இதற்கிடையே அவன் மேல உட்காந்து எந்த தர்மத்தையும் பின்பற்றல, ஆயுதத்தால தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்முடைய ராணுவ வீரர்கள் யாருமே பின்வாங்கல. இது ரொம்ப சவாலுன்னு சொல்லிட்டு யாருமே தயங்கல. இங்க கூட நம்ம இங்க சிலர் படம்லாம் வச்சிருக்கோம். அதுல அந்த மேஜர் சரவணன் நம்முடைய திருச்சி நகரை சேர்ந்தவர். இந்த மேஜர் சரவணனுடைய பங்களிப்பு கார்கில் நாயகன் என்று அவருக்கு ஒரு பட்டத்தையே கொடுத்திருக்கு. அவருடைய பங்களிப்பு மிக சிறந்த பங்களிப்பு. அவர் பீகார் ரெஜிமெண்ட்ல அவர் மேஜர்னா மிக சின்ன வயசுலயே மேஜர் பட்டவர். அந்த பதவி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வீரர் அந்த சரவணன். பீகார் ரெஜிமெண்ட் அவருடைய படைக்கும் அந்த கார்கில் வார்ல அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவரு அந்த படையை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு பாகிஸ்தான் வீரர்களை சாவடிக்கிறதுக்கு. அப்படி முன்னெடுத்து போகும்போது நெருங்கிட்டாங்க. அதாவது ஒரு 100 மீட்டர் தான் இருக்கு அந்த மலையை அவங்க அடைஞ்சு அந்த பாகிஸ்தான் வீரர்களை சுத்தமா வீழ்த்தருக்கு. ஒவ்வொரு ஆளா நம்ம ஆளுங்க அந்த படையை வழி நடத்தி வீரமா போரிட்டுக்கிட்டே போறாங்க. போரிட்டுக்கிட்டே போகும்போது கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கு. அந்த டைம்ல நம்ம கிட்ட அவர்கிட்ட என்ன ஒரு 50 பேர் இல்ல 70 பேர் வேணா இருந்திருக்கலாம் அவர் போர்ஸ்ல, அந்த டீம்ல, ட்ரூப்ல. ஆனா அவர் தயங்கவே இல்லை. நம்ம கிட்ட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நமக்கு கொடுத்த பணியை செய்தே தீரணும்னு சொல்லிட்டு, அந்த நல்லா தெரியும் நம்ம நெருங்கும் போது நமக்கு உயிர் சேதம் ஏற்படும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட தயங்காம மிக வீரமாக போரிட்டு கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தான் இதுல இருந்த நிறைய பேர் அவர் சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் அந்த போர்ல அந்த வீரரால அவரும் கொல்லப்படுறாரு. அவர் அந்த எல்லையை நெருங்கும் பொழுது அவருக்கு ஒரு உத்தரவு வருது. அவருக்கு பட்ட பேரே இருக்கு, செங்கிஸ்கான். செங்கிஸ்கான்னா அந்த மாதிரி ஒரு மன்னர் இருக்காரு. மிகவும் வீரம் பொருந்திய மன்னருக்கு தான் செங்கிஸ்கான். நம்ம மேஜர் சரவணனுக்கு மிலிட்டரியில செங்கிஸ்கான்னு பேரு. உயர் அதிகாரிலாம் அவரை வாங்க செங்கிஸ்கான் தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, நீங்க ரிட்டர்ன் வந்துருங்க. நீங்க இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்படும். நம்ம பெரிய படை கொண்டு இருக்கிறது, அந்த படை வந்த அப்புறம் நம்ம போய் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு. அவர் ஒத்துக்கல. நான் கிட்ட நெருங்கிட்டேன், இன்னும் 1 or 2 daysல நான் அந்த இடத்த நான் வீழ்த்திடுவேன், நான் திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வீரமா போரிட்டு அந்த இடத்த போய் அவர் சுத்தமா வீழ்த்திட்டு தானும் தன்னுடைய இன்னுயிரை நீத்தது தான் மேஜர் சரவணன். அவருடைய பங்களிப்பு. அதே போல இமாச்சலை சேர்ந்த விக்ரம் ரத்தோர் அப்படின்னு, விக்ரம் ரத்தோர் பத்ரா, விக்ரம் பத்ரான்ற ஒரு வீரர், இமாச்சல் பிரதேஷ் மிகச்சிறந்த வீரர். அவரும் அப்படிதான். அவருடைய கதையை கேட்டீங்கன்னா, அவருக்கு வேற ஒரு மலையை கார்கில ஒட்டிய பகுதி, அந்த மலையில அவரை போய் வீழ்த்துறதுக்கு அவருக்கு அசைன்மெண்ட். ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் ரொம்ப சுவாரஸ்யமா வேற கதையை கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுல உண்மையிலே நடந்ததுங்க. நீங்க இதெல்லாம் கேட்கணும், ஏன்னா இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ராணுவ வீரரும் எப்படி நம்ம எல்லையில போரிட்டு சண்டையிட்டு நம்ம எதிரி நாட்டை நம்ம தோக்கடிச்சோன்றது வரலாறு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க 4 பேர்கிட்ட இதை சொல்லணும். நாட்டுப்பற்று அப்பதான் வளரும். அந்த விக்ரம் ரத்தோர் அப்படிதான். அவர் கொடுத்த பணியை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை முடிச்சிடுறாரு. முடிச்சு வெற்றிகரமா ஒரு மலையை மீட்டெடுத்து ஜெயிச்சு கொடுத்துடுறாரு. அவரை சொல்றாங்க, நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு. நான் ஓய்வுலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு அடுத்த ஒர்க்கை கொடுங்க. உடனே வேற ஒரு மலைக்கு அவரை பணி கொடுக்குறாங்க. அதையும் ரொம்ப
வீரத்தோட வழி நடத்திக்கிட்டு அந்த மலையை கேப்சர் பண்றதுக்கு கிட்ட போயிட்டாரு. கிட்ட போன உடனே அங்கேயும் அப்படிதான் நம்ம ராணுவ வீரரை ஒருத்தரை அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி சுட்டு போட்டாங்க. அடிபட்டு அவரு மலையில இருக்காரு. அந்த ராணுவ வீரரை யாரு காப்பாற்ற வந்தாலும் சுடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாகிஸ்தான் தீவிரவாதி மிலிட்ரி. அந்த ராணுவ வீரர் கிட்டேயே போக முடியல, யார் போனாலும் உயிர் பிரிஞ்சிடும். அப்போ அந்த ட்ரூப்ல இருக்கிற ஒருத்தர் அந்த ராணுவ வீரரை நான் போய் மீட்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது விக்ரம் ரத்தோடு அவர் கையை பிடிச்சி இருக்கிறார். நீங்க கல்யாணம் ஆனவங்க, நீங்க உங்களுக்கு குழந்தைங்கலாம் இருக்கு, நீங்க போவாதீங்கன்னு அவரை தள்ளிட்டு அந்த விக்ரம் ரத்தோர் போறார். போயிட்டு அந்த ராணுவ வீரரை மீட்கிறாரு. மீட்கும் போது அவர் மேலேயும் குண்டடிப்படுது. அவரு வீர மரணம் அடைகிறாரு. அவர் வீர மரணம் அடைகிறதுக்கு முன்பு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி மிலிட்ரியை எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவர் வீர மரணம் அடைஞ்சு அவரும் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள், வரலாறு. தன்னுடைய உயிர் போகும் தெரிஞ்சு, அதாவது ஒரு மலையில போய் நம்ம ஏறி சண்டை போட்டு ஜெயிக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் கூட ஒரு செய்தியில படித்தேன், அமெரிக்காவில் மிலிட்ரி ட்ரைனிங் காலேஜ் இருக்கு, அங்க ரிசர்ச் இருக்கு. அந்த ரிசர்ச்சில் இன்னைக்கும் மலையில எப்படி சண்டை போடணுன்றதுக்கு பாடமா உதாரணமா நம்ம கார்கில் போறதா அவங்க வச்சு இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கே இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸும் நமக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அதோட முக்கியமா நேவி ஃபோர்ஸ். இந்த போரை வீக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேவி கப்பல் படையை என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு கப்பல் கடல் வழியா வரக்கூடிய அத்தனை பொருளையும் நம்மளுடைய கப்பல் படை போய் தடுத்து நிறுத்தி பாகிஸ்தானுக்கு எந்த பொருளும் உள்ள போல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெட்ரோல், டீசல், மெடிசன்ஸ், ஃபுட்டு எதுவுமே உள்ள போகாத மாதிரி பாகிஸ்தானுக்கு பிளாக் பண்றோம். கப்பல் கடல் வழியா பிளாக் பண்ண உடனே பாகிஸ்தான் நிலை குலைந்து போயிடுது. 6 நாள் தான் அவங்க கிட்ட இருக்கிற கையிருப்பு தாங்குமா. அந்த நாட்டுல சுத்தமா பிளாக் பண்ணியாச்சு நம்மளுடைய நேவி ஃபோர்ஸ். இதெல்லாம் திட்டமிடல். எப்படிலாம் திட்டமிட்டு நம்மளை அவங்க வீக் பண்ணி வீழ்த்தணுன்றதுக்கு நான் சொல்றேன். 6 நாள் தான் அந்த நாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபியூவல் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும் தாங்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலையை நம்மளுடைய நேவி ஃபோர்ஸ் உண்டு பண்ணிச்சு. 6 நாள் தான் தாங்கின உடனே அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, பாகிஸ்தான் வீரர்கள் செத்து மடியிருந்த அந்த நாடு ஒரு வீரரை கூட எடுத்துக்கிட்டே போல அவங்க நாடு சுத்தமா விட்டாங்க. இப்படியாக நம்ம திட்டம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கார்கில் கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல. இதுல என்னன்னா, நம்ம கிட்ட அணு ஆயுதமா இருந்தது, ஆனா நம்ம அணு ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லை. இதற்கு இடையில அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் நவாஸ் ஷெரீஃபை கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா போற நிறுத்திக்கோ, இல்லைன்னு சொன்னா உனக்கு தான் இழப்பு அதிகமா ஏற்படும் வார்னிங் கொடுக்குறாங்க. நவாஸ் ஷெரீஃப் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கும் போருக்கு சம்மந்தம் இல்லை, இந்த முஷாரஃப் என்னுடைய ராணுவ தளபதியினுடைய வேலை தான் அது, எனக்கும் போருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நாட்டினுடைய அதிபரே பிரதமரே அமெரிக்காவில் போய் சொல்றாரு. இப்படி படிப்படியா அவங்க தோல்வி உறுதியாகி நம்ம படிப்படியா மேல ஏறி நம்ம அந்த ராணுவ பாகிஸ்தான் ராணுவத்தை முழுசா நம்ம வீழ்த்தி நம்மளுடைய அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றி இன்னைக்குதான் அது கரெக்டா 1999ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி தான் நம்மளுடைய கார்கில் போரினுடைய வெற்றியை நாம் அறிவித்தோம். முழுமையான இதுல நடந்த சம்பவத்துல ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டாரு, அவர் பேர் தெரியல.
அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். அந்த ராணுவ வீரருடைய அப்பாவும் அம்மாவும் அந்த வருஷம் நம்ம பிள்ளை வந்து லீவுக்கு வருவான், லீவுக்கு வரும்போது அவனுக்கு வந்து பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதை மாதிரி அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த அவங்களுடைய மகன் வந்தார் லீவுக்கு. வந்த உடனே கார்கில் போர் அறிவிச்ச உடனே அவங்க மகனை திரும்ப கூப்பிடுறாங்க, மிலிட்ரியில வர சொல்றாங்க. அவங்க மகனை அனுப்பி வச்சிடுறாங்க. பிறந்த நாளுக்கு அவர் ஊர்ல இல்லை. அந்த கார்கில் போர்ல போயிட்டு அவர் போரிட்டு வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த அந்த ராணுவ வீரர் வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. அவங்க வீட்டுக்கு அந்த உடல் போகுது, தேசிய கொடி போத்தி போகுது. அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாருமே நல்ல முறையில் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த அப்பா வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு நம்மளுடைய ராணுவ தலைவர். என்னுடைய மகன் இறந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும், எனக்கு நீங்க வந்து அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு ராணுவ தலைவருக்கு. உடனே அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒரு 4-5 மாசம் பொறுத்து அவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. நீங்க வாங்க, உங்களை நாங்களே கூட்டு போறோம் அந்த இடத்த பார்க்கறதுக்குன்னு சொல்லி. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த மிலிட்ரி அவங்க கூட போறாங்க. அந்த இடத்த தன்னுடைய மகன் எந்த இடத்துல உயிர் நீத்தான் அப்படின்றத மட்டும் நான் ஒரே ஒரு வாட்டி ஆசை தீர பார்த்துடணும் அப்படின்னு அவருடைய வேண்டுகோளுக்காக அந்த இடத்துல கூட்டு போறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த மகன் கூட அந்த ட்ரூப்ல ஒர்க் பண்ண இன்னொரு சோல்ஜர், இன்னொரு வீரர் அங்க வந்து அவரும் அவங்க அப்பா அம்மா கூட வர. இவர் உங்க மகன் கூட தான் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணுவ தலைவர் அவங்க கூட அனுப்புறாரு. இவங்க 3 பேரும் போறாங்க. அந்த அந்த மலை ஏறி போறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி, அந்த குன்று கிட்டதான் அவங்க மகன் வந்து உயிர் நீத்தாரு, நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ வீரர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்றாரு, உண்மையிலேயே நான் தான் உயிர் நீத்திருக்கணும், ஆனால் உங்கள் மகன் என்ன பிடிச்சு பின்னாடி தள்ளிட்டு அவர் போய் ஃபைட் பண்ணி தான் அந்த துப்பாக்கி குண்டுக்கு பலியானது அப்படின்னு அவர் வந்து நடந்த உண்மையை கண்ணீர் மல்க சொல்றாரு. இந்த பெற்றோர் போய் அந்த இடத்த வணங்கிட்டு இந்த துணி வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, நீ என் மகன் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த தன் மகனுக்கு வாங்க துணியை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா நாட்டுக்காக என்னுடைய ஒரு மகன் உயிர் திறந்தாலும் இத்தனை மகன் இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்த ஒரு சம்பவம்லாம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுறோம்னா, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. இதை வந்து நீங்க ராணுவ வீரர்களை நம் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாராட்டணும், நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை இந்த நாட்டில் நம்ம வந்து ராணுவ வீரர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதை தான் இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. Respected Srimati K. Swarnambika IPS Madam, respected Sri R.B. Ashok Babu MLA Sir, respected Sri Nirmalanand Sir, Municipal Acharya College, and Mr. Janardhan Sir, my Kargil War Veteran Sri Dharma Mutraja Sir, முதல்ல இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 25வது வருட கார்கில் விஜய் திவஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூனிட்டி ஃபவுண்டேஷன் அண்ட் ஆச்சாரியா நோபல் காஸ்
இது வந்து இன்னைக்கு காலையில் சிஎம் வந்து பீச்சில் ஆனர் பண்ணாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4 கார்கள் வார் வெட்டுறதுல அது ஃபங்க்ஷன் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் இங்கே வரோம். அது நான் இன்ஃபேக்ட் சொல்லிட்டேன், நான் அங்கே வர்றதா இல்லையோ, ஏன்னா நேற்று தான் எனக்கு எக்ஸர்வீஸ்மெண்ட் போர்ட்லேருந்து மெசேஜ் வந்தது, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்தே ஆகணும் அப்படின்னு. பட் நான் சொன்னேன், யூனிட்டி ஃபவுண்டேஷன் ஆச்சாரியா காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஐ வில் நாட் மிஸ் இட், நான் அங்கே போகணும். ஏன்னா இங்கே வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இங்கே இருப்பாங்க. அவங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு 2 minutes நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஐ எம் போதர்னேன். லக்கிலி டைமிங் வந்து இங்கே 10:30ன்றதுனால அங்கே மார்னிங் முடிஞ்சு சார் இருந்தார். இவங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கடைசி ரோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பேசுறது கேட்குதுங்களா? கொஞ்சம் கைண்ட்லி அட்டென்டிவாக இருங்க. ஏன்னா என்னுடைய பேர் JW ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன். நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 29 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 12th முடிச்சுட்டு 1990 ஜாயின் பண்ணேன் அட் அட்மின் பிரான்ச் ரோஃபீல்டில். 2019 நவம்பரில் தான் நான் வெளியில் வந்தேன். ஹேவிங் சர்விங் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார் 29 இயர்ஸ். நான் சர்வ் பண்ணது வந்து நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி, ஏஎல்ஜின்னு தான் போயிருக்கேன். மேம் அங்கெல்லாம் வந்துருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா பார்டமேர் ராஜஸ்தான் அந்த அளவுக்கு. டவுன் சவுத்தில் கார்னிகோபார் ஐலாண்ட் இருக்குங்களா, தெரியுங்களா? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். மேலே ஸ்ரீநகர் வரைக்கும் இருந்துருக்கிறேன் போஸ்டிங். ஸோ பேன் இந்தியாவில் நான் வந்து 13 இடத்துல போஸ்டிங் சர்வ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக கல்கட்டாலேருந்து வெளியில் வந்தேன். வெளியில் வந்து இப்போ ப்ரெசன்ட்லி இப்போ ரீசெண்டாக உங்களை மாதிரி பிள்ளைங்க கூட ஃபைட் பண்ணி எக்ஸாம் எழுதி யூடிசியாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி 1919 இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் யாரும் பிறந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹார்ட்லி ஃபியூ பீப்புள் 1999 அப்புறம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வீரியமும் அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கார்கில் வார் ஹீரோஸுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிருப்பீங்க. ஆனால் ப்ரெசன்ட்லி இப்போ நம்மளுக்கு நடக்கிற யுக்ரைனில் நடக்கிறதோ காசாவில் நடக்கிறதோ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, டெய்லி நியூஸ் பார்க்குறோம், அங்கே நடக்கிற போர் விளைவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த இம்பேக்ட் அந்த டைமில் இருந்திருக்காது. ஆனால் கார்கில் வார்ன்றது வந்து சார் எக்ஸாக்ட்லி சொன்னார், ஒரு மாடல் வார்ஃபேர் அந்த மாதிரி டெரைனில் வந்து நடந்து ஒரு போருக்கான ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தம்பூர் கிரியேட் பண்ணது. அந்த மாதிரி வார்ஃபேர் இதுவரை உலகத்தில் எந்த மாதிரி கண்ட்ரியும் பண்ணது கிடையாது, ஜெயிச்சது கிடையாது. ஏன்னா மிகவும் மிகவும் கொடூரமான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியாது, உங்களை கண்ணை கட்டி இருட்டான ஒரு இடத்துல விட்டுட்டு ஃபைட் பண்றதா எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவன் மேல இருக்கிறான், நம்ம கீழே இருக்கிறோம். அங்க இருந்து வர்ற வெலாசிட்டி அதிகம், வர்ற விளைவுகள் அதிகம். ஆனா இங்க இருந்து நம்ம தெரியும், நம்ம போனா நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு இல்லை உயிருக்கு சேதம் வரும், நம்மளுக்கு விளைவுகள் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு நாட்டுக்காக அந்த கிரிட்டோட அந்த கமிட்மெண்ட்டோட போய் நம்ம அந்த வாரை வின் பண்ணோம். இன்னைக்கு நாளில் 26 தான் வார் டிக்ளேர் பண்ணாங்க, we won. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு வைண்ட் அப் ஆகும்போது நாங்கள் செப்டம்பரில் தான் வந்தோம். நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ரடார் யூனிட்டில் இருந்தேன். நான் இனிஷியலி எங்களை வந்து பஞ்சாப் பார்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே 15 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் அது ஆப்ரேஷன் விஜய்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரேஷன் விஜய்னா கார்கில் வார் தான் ஆப்ரேஷன் விஜய். நெக்ஸ்ட்டு எங்களது வந்து இதில் இல்லை, நம்மளுடைய இன்னும் வந்து நம்மளுடைய தீவிரமாக நம்மளுடைய அட்டாக் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஏர்ஃபோர்ஸினுடைய ரெக்யர்மெண்ட் தேவைன்னும் போது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஆப்ரேஷன் சஃபேத் சாகர்ன்ற ஒரு ஆப்ரேஷனில் ஏர்ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆச்சு. ஏர்ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகும்போதும் நம்மளுடைய விமானங்கள் தாக்கப்பட்டது. நம்மளுடைய விமானி ஸ்குவாட்ரன் ஹவுஜா என்பவர் வந்து வீழ்த்தப்பட்டார். அவரை கீழே இறக்கி கொடூரமாக கொலை செஞ்சாங்க. நச்சிகேதான் ஒரு பைலட்டை வந்து பிஓடபிள்யூ பிடிச்சாங்க. நம்ம ஹெலிகாப்டரில் அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் மிராஜ் 2000ன்ற ஏர்கிராஃப்டில் நம்ம லேசர் கைடட் மிசைல் வச்சு அவங்க இருக்கிற அந்த மலை அவங்க எல்லாம் ஸ்டீப் ஹில்ஸில் ஒரு இடத்துல பங்கரில் வச்சு நாங்கள் இது பண்ணாங்க.
ஒரு இடமா அடிச்சு சார் சொன்ன மாதிரி மிட் நைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்து ஃபைனலி நம்ம அச்சீவ் பண்ணோம். ஆனால் ஆர்மி இனிஷியலி அவங்க பண்ண தியாகங்கள் மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது. உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் கார்கில் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ரிஸோ இதெல்லாம் பாருங்கள். ஒரு உயிர் போனதும் கிட்டத்தட்ட 550 உயிர் போடுது. ஒவ்வொன்றும் நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்யப்பட்ட உயிர். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 நாள் ஊருக்கு போறீங்க, உங்க வீட்டை வந்து கூட்டிட்டு போறீங்க, உங்க மாடியில வந்து திடீர்னு நீங்க வரும்போது ஒருத்தர் உட்காந்து என் வீடு பக்கத்துல வந்தா கலர் எடுத்து நடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதுதான் ரிட்டையர்ட் பண்ணோம், கடைசியில் நம்ம கேப்சர் பண்ணோம். நம்ம தாய்நாட்டு மேல யாருக்கும் ஏன்னா உங்களுடைய நெய்பரை மாத்துறதுக்கு உங்ககிட்ட பவர் கிடையாது, அவன் அங்கதான் இருப்பான். ஆனா நம்மளுடைய செக்யூரிட்டியோட லெவலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. 25 வருடங்களுக்கு முன்பு நம்மள்கிட்ட வார்ஃபேர் சிஸ்டம், கம்யூனிகேஷன், டெக்னாலஜி எல்லாம் இப்போ 25 வருஷத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க. மொபைல்லாம் கிடையாது அப்போ. இப்போ ட்ரோன் இருக்கு. இப்போ இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வந்தான்னா ஜேஎன்கே வழியாவோ இல்லை பங்களாதேஷ் பார்டர்லயோ வந்தான்னா நம்மளுக்கு வந்து தெர்மல் இமேஜ் மூலியமா நம்ம ட்ரோன் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இவன் இங்க வரானுங்க, இங்க போறானுங்க, இந்த பக்கம் என்ட்ரா வரானுங்கன்னு. அந்த டைம்ல எல்லாமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் மேக்சிமம். அதனால அது ரொம்ப ஒரு தப்பான இடத்துல அவங்க வந்து கை வச்சதுனால அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சாங்க. நாங்கள் வெற்றி பெற்றோம். இப்போ நான் வந்து கார்கில் வார் விக்ட்ரி டே, அதாவது விஜய் திவஸை பற்றி நிறையா பேசிட்டாங்க. நம்ம எல்லாம் அதை பற்றி அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்ம வந்து நினைவு கூறுறோம். ஆஸ் அ ஸ்டூடெண்டாவோ ஆஸ் அ யங்ஸ்டர்ஸாவோ இதில் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு பல பேர் பல விதமான ரீச் மெனி ஹைட்ஸ். ப்ரொஃபஸராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு 4 பேர் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், சார் நான் வந்து கேப்டன் இந்தியன் ஆர்மியில் இருக்கேன், நான் வந்து ஒரு பைலட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த நேஷன் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு இது ஒரு உந்துதலும் ஒரு உத்வேகமும் ஒரு ஏற்படணும். அப்படியெல்லாம் இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது வெரி குட். எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இஸ் நாட் அ பேட் கேரியர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு சுப்ரீம் ஒரு கேரக்டர். நீங்கள் நாளைக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆஸ் அ கேப்டன் ஸோ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பேர் உங்கள் ஊரே உங்களை வச்சு கொண்டாடும். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாருமே ஓகே, நம்மளோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம சர்வ் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் இதில் ஜாயின் பண்ணி சம்பாதிச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணோம், அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அட் த சேம் டைம் உங்களுடைய கண்ட்ரி உங்களுக்கு எது செய்யுதோ இல்லையோ, நீங்கள் கண்ட்ரிக்காக என்ன செய்யுதுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு யோசிச்சுக்கணும். உங்களுடைய இன்வால்மெண்ட்டு நாட்டுக்காக நீங்கள் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் எல்லாமே கிராஜுவேட் முடிச்சு நீங்கள் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியராக பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ்மென் உங்களை அது நீங்கள் 20 வருஷம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிடுவாங்க. நிறைய ஸ்கீம் வந்துடுச்சு, நிறைய ஈஸியான வே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் காலேஜ் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மன தைரியத்தையும் உங்களையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ப்ரைமரி திங் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸ்லையோ இல்லை ஆர்மி நேவிலையோ ஜாயின் பண்ணணும்னா முதல் நம்ம டிசிப்ளினை வளர்த்துக்கணும், சுய ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக நான் இப்படி தான் நடக்குது, நானும் இப்படி தான் நடந்தேன்னா நம்மளும் 10ஓட பவர்னா போயிடும். நீங்கள் தனியாக இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் இது கேரியர் முடிஞ்சோடனே நிறைய லேடி ஆஃபீஸர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேல் பர்சன்ஸே சரி, சார் நான் கண்டிப்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன் சார், ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் பைலட் ஆவேன், நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆவேன், நான் ஒரு இந்தியன் நேவியில் ஒரு ஆஃபீஸர் ஆகுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நம்ம பாண்டிச்சேரிக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்கும். அதனால் வந்து இந்த எப்படி நீங்கள் வந்து
ரைட் ஸ்பிரிட் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல கண்டிப்பாக. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நான் உங்களுக்கு சந்தோஷப்படும். இந்த நாளில் சொல்கிறத நான் பெருமைப்படுறேன். அதுக்கான உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்கள் காலேஜும் பண்ணுன்றது எனக்கு எந்த விதமான டவுட் இல்லை. இந்த மாதிரி பண்ணுற காலேஜ் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பேச வாய்ப்பு கொடுத்து கேளுங்க சார். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி புதுச்சேரி அட்வொகேட் திரு அசோக் பாபு அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஹானராக வருகை தந்திருக்கும் நாயக் இந்தியன் ஆர்மி ரிட்டையர்ட் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சென்டர் ஸ்ரீ முத்துராஜா அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனராக வருகை தந்திருக்கும் ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர் எக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ரீதரன் பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் பிரின்சிபல் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஸ்பெக்டட் விமலானந்த் sir, and Vice Principal Dr. Janathan sir, and organizers of Unity Foundation, Mr. Akash Samraj, President, and Mr. Sudarshan, General Secretary, and respected faculty members and HODs, and நாளை எதிர்கால இந்தியாவான my dear students எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே நம்மளுடைய ஆல்ரெடி நம்மளுடைய எஸ்டீம்டு கெஸ்ட் வந்து கார்கில் வார் பற்றி இந்த தினம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஒரு உரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நிறைய குழந்தைகள் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்குறதுக்கு. ஈக்குவலாக வந்து பெண் குழந்தைகளும் இங்கே இருந்து அதை வந்து அந்த நம்மளுடைய அந்த சிறப்பான அந்த இந்த விஜய் திவாஸ், அந்த கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்றது கார்கில் வெற்றி தினம் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்காகவும், அதோட வந்து இந்த தினத்தில் நம்ம இராணுவ வீரர்கள் கார்கில் போரில் நமக்காக உயிரிழந்த நமக்காக போரிட்ட நம்மளுடைய இராணுவ வீரர்களோட வீரத்தையும் தியாகத்தையும் நம்ம நினைவு கூறதுக்காகவும் இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம்ம இதை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து 25வது வெள்ளி ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அமர் ஜவான் ஜோதிக்கு போய் ட்ரைபியூட் பண்ணுவார். இந்த வருஷமும் டிராஸ் ரீஜனுக்கு போயிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து கார்கில் தினத்தை பற்றி, வெற்றி பற்றி, கார்கில் வாரனா என்னன்னு பற்றி சொல்லிட்டாங்க. 1998 வந்து நம்ம அணு ஆயுத சோதனை செஞ்சப்ப ஒரு உலகம் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும். அந்த அதிர்வலையை பார்த்து வந்த பயம் தான் இந்த கார்கில் வார். 1999 ஆல்ரெடி நம்மளுடைய எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி வந்து லாகூர் டிக்ளரேஷன்ல நம்ம கையெழுத்து போட்டோம். அதாவது பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஆஃப் காஷ்மீர் இஷ்யூவை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் புறமுதுகில் குத்தப்பட்டது பாகிஸ்தானால நம்மளுடைய நாட்டுக்கு அப்படின்றது தான் இந்த கார்கிலோட இது. பொதுவாக வந்து நீங்கள் நம்ம நிறையா வார் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட. இவர் இந்தோ பங்களாதேஷ் வார் பற்றியும் பேசினாங்க. இந்தோ பாகிஸ்தான் வார் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பங்களாதேஷ் பற்றியும் பேசினாங்க 1971. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஏன் நம்ம கார்கில் இந்த தினத்தை வந்து கார்கில் வாரம் மட்டும் இந்த கார்கில் விஜய் திவாஸை நம்ம பெருமையாக கொண்டாடுறோம், ஏன் மற்ற அந்த இதை விட நம்ம இதுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்னா இந்த வாரோட இது என்னன்னா, பொதுவாக வந்து வார்னா என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியுறும் பட்சத்தில் வந்து நம்ம வந்து வாரை வந்து முன்னெடுப்போம். ரெண்டு நாட்டோட சம்மந்தத்தோட நம்ம வாரை வந்து இது பண்ணுவோம். ஆனால் கார்கில் வார் தான் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து புறமுதுகுல குத்தலை, நம்ம நாட்டை கபலீகரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்ஓசியில் வந்து ஊடுருவல் பாகிஸ்தானால ஊடுருவல் செய்யப்பட்டு அப்படி நீங்க பேசும்போது திரு எம்எல்ஏ சாரும் சொன்னாரு, நம்ம நாடு வந்து தர்மத்தின் வழி நடக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய இதுல கூட நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க புறநானூறுல, போரில் முதுகுல வந்து விழுப்புண் பெற்றவனை வந்து பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நம்மளுடைய கலாச்சாரப்படி. ஏன்னா போர் முதுகுல ஈட்டி பட்டிருக்கு அவனுக்கு அப்படின்னா அவன் புறமுதுகிட்டு ஓடினவன் அவன் கோழை. வீரன் யாருன்னா நெஞ்சில தழும்ப வாங்குறவன் தான் வீரன். நம் இந்திய ராணுவ வீரர்கள் வீரர்கள். அதனாலதான்
அதனாலதான் நம்ம கார்கில் வார்த்தை நம்ம புறமுதுகளை குத்தன அந்த நம்ம பாகிஸ்தானை வந்து நாம வந்து எதிர்த்து நின்று நெஞ்சு நிமிர்த்தி அவங்கள புறமுதுகிட ஓட வச்சு நம்ம வெற்றி பெற்ற தினம்தான் இந்த கார்கில் விஜய் திவாஸ். இந்த தினத்தை வந்து நீங்க வந்து நீங்க நிறைய இவங்க எல்லாரும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் நிறைய உங்களுக்கு இதை பத்தி ரொம்ப பிரீஃபாவே பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்களும் பொறுமையா கேட்டீங்க. இதுல சார் வந்து சொன்னாரு மேஜர் சரவணன் பத்தி நிறைய வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் வீரர்கள் நினைக்கிறேன், லட்சக்கணக்கான வீரர்கள் இதுல போரிட்டாங்க. கிட்டத்தட்ட 500 இந்திய வீரர்களை நம்ம இந்த போர்ல வந்து இழந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் அவங்க வந்து தியாகம் பண்ணி நமக்கு கிடைச்சதுதான் இந்த வெற்றி. அதுல வந்து குறிப்பிட்ட சிலர் வந்து சார் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய மேஜர் சரவணன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், எங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மேஜர் சரவணன். அதுக்கப்புறமா வந்து கேப்டன் விக்ரம் பத்ரா. கேப்டன் விக்ரம் பத்ரா பேர்ல வந்து ஒரு படம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பேர்ல இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டுங்களா, அந்த பேர்ல வந்து இப்ப நம்ம ஒரு படம் கூட எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் விக்ரம் பத்ராவோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சார் வந்து அவரை பத்தி ரொம்ப நிறைய சொன்னாரு. அவரை வந்து இந்த போர்ல வந்து சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து போறேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மட்டும் போதாது, அடுத்தடுத்து எனக்கு அசைன்மெண்ட் கொடுங்க, பரவாயில்ல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாராம். அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தில் மாங்கே மோர். பெப்சியோட ஆடுன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? உள்ளம் கேட்குமே மோர். அதாவது அந்த இதை அவர் சொன்னதா சொல்லுவாங்க. உள்ளம் கேட்டு அவர் வந்து நான் எவ்வளவு அசைன்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் திருப்பி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவரோட ட்ரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணி லீட் பண்ணி போய் இறந்தார். அவர் தவறிட்டாரு அந்த போர்ல. அவருக்கு போஸ்ட்மஸா நம்ம பரம்வீர் சக்ரா விருது கொடுத்திருக்கிறோம். கேப்டன் விக்ரம் பத்ரா 19 வயசுல வந்து தன்னுடைய இன்னுயிரை நீத்த கிரனேடியர் யோகேஷ் சிங் இவங்கெல்லாம் வந்து இந்த போர்ல வந்து ஒரு 500 பேருமே வந்து 500 மட்டும் இல்லை, அத்தனை போரிட்ட அத்தனை வீரர்களுமே நம்ம நினைவு கூறணும். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்டு இவங்களுடைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது முன்னெடுத்து நடத்தின அந்த தலைமை பண்பு. சார் ஆல்ரெடி சொன்னாரு எல்லாருக்குமே இது நம்மளுடைய ஏன்னா ரியல் ஹீரோஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கார்கில் போர்ல நமக்காக பங்கெடுத்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி தான். நான் அதே மாதிரி அம்மாவை பத்தியும் சொன்னாங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம குடும்பம் இவங்களுடைய குடும்பம் எல்லாம் தியாகம் பண்ணலைன்னா நம்ம எல்லாம் வந்து நிம்மதியா நம்ம வீட்டுல நம்ம தூங்க முடியாது. அதனால அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா அதே மாதிரி கார்கில் போர்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சார் எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து பயங்கர டஃப்பான டைம், ரொம்ப கடுமையான குளிர். நம்ம இந்த மாதிரி இங்க இவ்வளவு சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கை பத்தி, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான டெரைன். ஏன்னா நானும் வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட இந்தோ மியான்மர் பார்டர்ல வந்து SSP-யா வேலை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் அந்த டெரைன் பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனா கார்கில் வந்து ரொம்ப 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 டஃபஸ்ட் டெரைன். ஸோ அதனால நாங்களும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சுருக்கோம் ஆர்மியோட சேர்ந்து போலீஸ் சைட்ல இருந்து. ஸோ எனக்கு அந்த ஓரளவுக்கு அந்த டஃப் டெரைன் பத்தி தெரியுன்றதுனால என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியுது எப்படிப்பட்ட ஒரு கடும் குளிர்லையும் ஒரு பனிலையும் அப்புறம் அந்த என்ன சொல்றது ஒரு டஃப்பான டெரைன்லையும் வந்து நம்மளுடைய போர் வீரர்கள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக போரிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது நம்ம ரொம்ப அதை வந்து இன்னைக்கு ரொம்ப நம்ம பெருமையா நினைவு கூறணும். நான் பொதுவாகவே வந்து எனக்கு அப்புறம் நான் யுனைடெட் ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலத்து இளைஞர்கள் இந்த குழந்தைகள் வந்து இளைஞர்கள் சொல்லணும் அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி மேடம் நாங்கள் வந்து கார்கில் தினத்தை வந்து அப்சர்வ் பண்ண போனோன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு இம்ப்ரெஷனே வந்து என்னடா இந்த இவ்வளோ இந்த இளைஞர்கள் கிட்ட வந்து இவ்வளோ ஒரு துடிப்பும் வேகமும் இருக்கு. ஏன்னா நம்ம என்னென்னவோ டேவெல்லாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், காதலர்கள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம், பஸ் டேவை கொண்டாடுறோம், ஹாஸ்டல் டேவை கொண்டாடுறோம், சம்மந்தமே இல்லாமல் எதுவும் நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம அந்த மாதிரியான நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கமர்ஷியல் வேர்ல்டை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்த குழந்தைங்க வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு தினத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய நம்ம இப்போ சில தினங்கள் நமக்கு தான் தெரியறதே இல்லை. ஃபிளாக் டே, யாருக்காவது ஃபிளாக் டே என்னைக்கு தெரியுமா? கொடி தினம், போலீஸ் கமெமரேஷன் டே பார்த்தீங்களா, வேலண்டைன்ஸ் டே ரைட் தெரியும்.
ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு இதை நோக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை பார்க்கும்போது நான் கேட்கும் போது கார்கில் விஜய் திவாஸ் என்னைக்கு கேட்டா கரெக்டா சொல்லணும், சரிங்களா? என்னைக்கு? July 26, ரைட். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து இந்த குழந்தைங்க வந்து இளைஞர்கள் வந்து இது கார்கில் விஜய் திவாஸை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீஃப் கெஸ்டா நீங்க வரணும்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருந்தது. உங்களை நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துல இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் இளைஞர்கள்கிட்ட அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய ஆச்சாரியா கல்வி குழுமத்தோட சேர்மேன், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து எடுக்க எல்லாரும் பொதுவாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படி மட்டும் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதை நீங்க எடுத்து நடத்தணும்னாலே உங்களுடைய சிந்தனையை வந்து என்னால் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய தொலைநோக்கு பார்வையும் உங்களுடைய சிந்தனையும் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சார் அதுக்கு நான் பர்சனலா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலே மேலே இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸாக குழந்தைங்களுக்காக பண்ணுங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். எப்பவுமே குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதாவது உங்களை மாதிரி மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் வந்து வருகால வித்தா மாறும். என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் எப்பயுமே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பேன். என்னன்னா 3 விஷயத்தை எப்பயுமே பழிக்கக்கூடாது. தாய்மொழி, தாய்நாடு, இது 3ஐயும் பழிக்காதீங்க அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த வயசுல அவங்களுக்கு 4 வயசு 6 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேருந்தே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்கால பேரண்ட்ஸாக மாற போறீங்க. நீங்களும் உங்களை நர்ச்சர் பண்ணிக்கோங்க, உங்க குழந்தைங்க உங்களுடைய எதிர்கால சந்ததியும் நர்ச்சர் பண்ணுங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு படம், இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வரும். அதுல வந்து இந்த மம்மிங்கெல்லாம் வந்து பாலைவனத்துல வந்து ஒரு போர் வீரன் வந்து அந்த மம்மியெல்லாம் வந்து அடிச்சு கொண்டுட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது வந்து ஓரளவுக்கு எல்லாமே நிறைய மம்மிஸ் அடிச்சு கொண்டோடனே அந்த மம்மிஸ்லாம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டு நிற்கும் போது திடீர்னு பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா அந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து எல்லா சைட்ல இருந்து மம்மி வரும். அப்ப வந்து அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவான், அப்புறம் அவனுடைய வாழை உயர்த்துவான், சொல்லுவான் டில் டெத் அப்படின்னு சொல்லுவான், சாகும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரிதான் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழப்படுறது வரைக்கும், சாவு அவர்களுக்கு எதிரில கண்ணில் தெரிய போதும், தன்னுடைய கடைசி உயிர் மூச்சு போற வரைக்கும் எதிர்த்து நின்று போராடி நம்ம நாட்டை நம்ம இழந்த பகுதியை நமக்கு மீட்டு கொடுத்ததுதான் இந்த கார்கில் விஜய திவாஸ். இந்த தினத்துல கலந்து நான் சிறப்புரையாடுறதுக்கு நான் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். I am proud to be an Indian. Are you? கேக்கல? Are you? I am proud to be an Indian. Are you? Thank you. Jai Hind. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் இக்கல்லூரி முதல்வர் திரு விக்ரம் விமலானந்தன் அவர்களுக்கும் திரு கே ஸ்வர்ணாம்பிகா ஐபிஎஸ் மேடம் அவர்களுக்கும் அசோக் பாபு எம்எல்ஏ அவர்களுக்கும் தர்மமுத்து ராஜா அவர்களுக்கும் ஸ்ரீதரன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனது யூனிட்டி ஃபவுண்டேஷன் வாலண்டியர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்கில் 25வது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். யூனிட்டி ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த முடிவை எப்படி எடுத்தோம்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக இது பண்ணோம். எப்படி இந்த வந்து எங்களுக்கு ஒரு இது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கார்கிலோட நிறைய படங்கள் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய படம் வருது. நம்ம அமேசான் எடுத்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம், ஹாட்ஸ்டார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தை நல்ல விதமாக பயன்படுத்தலாம். இப்போ இது கார்கில் சம்மந்தமா மேடம் சொன்னாங்க, ஒரு படம் வந்து விக்ரம் பட்டன் பத்தி வருது அப்படின்னா, விக்ரம் பட்டன் 47 சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் வருது. அது இல்லாமல் பெண்கள் கஞ்சன் சக்சீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு, நீங்க வேணா போய் பார்க்கலாம். ஐ திங்க் அமேசான் பிரைம்லயோ ஹாட்ஸ்டார்லயோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி படம் வந்து பெண்கள் கண்டிப்பா பார்க்கணும். அது இல்லாமல் வந்து உரி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்காசி 2019 நம்ம எல்லாருக்கும் தெரியும், 40 CRPF வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க. புல்வாமா, காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புல்வாமால 40 CRPF வீரமரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு நம்ம இந்தியா ராணுவம் திரும்பி என்ன பண்ணாங்கன்னா,
பாகிஸ்தான் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை திரும்பி அடிச்சுட்டு வந்தாங்க. அது வந்து எந்த உலகத்துல இருக்க எந்த நாடுக்கும் அந்த தைரியம் வராது. ஆனா இந்தியா திரும்பி போய் உள்ள போய் அவனை இது பண்ணாங்க. ஆனா அதுக்கு அந்த தைரியம் இந்தியனுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் வரும் என்றது ஒரு பெருமையா சொல்லணும். அந்த சிஆர்பிஎஃப் வீரர், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநந்தன் சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர் இருந்தார். அவர் வந்து ஏர்ல போயிட்டு அந்த ஃபைட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாரு. பாகிஸ்தான் உள்ள மாட்டிக்கிட்டாரு. நம்ம எல்லாரும் பார்த்தோம், உலகமே திரும்பி பார்த்தது. இந்தியாவும் எல்லாரும் கிட்டத்தட்ட 3 நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்ப அபிநந்தன் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க. உலகம் பிரஷர் பண்ணுது பாகிஸ்தானை, எப்ப வேணா பாகிஸ்தான்ல வந்து இவங்க பாம்பு போட்டுருவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, பாகிஸ்தானே அழிச்சிருவாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உலகம், அமெரிக்கா பிரஷர் பண்ணுது, ரஷ்யா பிரஷர் பண்ணுது, சைனா வந்து இப்ப கூட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த சைனாவே வந்து மிரட்டுது. அப்படிப்பட்ட அபிநந்தனை பாகிஸ்தானில இருந்து என்ன வேணா அவங்க அடிச்சிருப்பாங்க, என்ன வேணா தாக்குதல் நடத்தி இருப்பாங்க. ஆனா அந்த திரும்பி அவர் வரக்கூடிய சூழ்நிலைகளில் ஒருவர் இந்தியன் கண்ணீர் வந்தது. இது எந்த இந்தியனால் மட்டும்தான் முடியும் தவிர வேற யாராலும் முடியாது. ஏன்னா உலகத்திலே இன்னைக்கு ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 2019 சென்செக்ஸ் படி 150 கோடி இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து சென்செக்ஸ் எடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி 180 கோடி கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட வந்திருக்கும். ஸோ இத்தனை மக்கள் ஜனத்தொகைக்குள்ள எப்பயும் சொல்லுவாங்க, பஞ்சாப் மாநிலம் தான் அதிகமா எல்லாரும் ராணுவத்துக்கு போவாங்க. பஞ்சாப்ல ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் வந்து ராணுவத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ராணுவம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் இல்லைன்னா வந்து ஒரு கடவுள் இது மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம், விக்ரம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர் வந்து பஞ்சாப்ல இருந்து இதுக்கு போறாரு, எங்கன்னா பார்டருக்கு போறாரு. பார்டர்ல வந்து அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு தகவல் அனுப்புறாங்க. அவங்க அப்பா வந்து பார்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி விக்ரம் சிங்கோட பாடி வாங்குறதுக்காக போறாரு. அப்போ வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட வந்து விக்ரம் சிங் சொல்லியிருந்தாரு, அப்பா நான் வந்து ராணுவத்துல இறந்தனா என்னோட ஃப்ரெண்டு என் ரூம்ல வந்து பார்த்து அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி பேசினான். அப்போ போயிட்டு அவங்க அப்பா போயிட்டு அந்த ராணுவ வீரரோட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டு அங்கே போய் கேட்குறாங்க. அவர் ரூம் என்னன்னு கேட்டு அவர் ரூம்ல போயிட்டு அவர் ஃப்ரெண்ட் யாரும் பேர் சொன்னாங்க, பேரை மறந்துட்டு அந்த பேரை அவர் கேட்டுட்டு அந்த ரூம்ல போயிட்டு அன்னைக்கு நைட்டு தங்குறாராம். தங்கிட்டு அவர் சொல்றாராம், என்னுடைய மகன் வந்து எனக்கு மட்டும் மேடம் சொன்னாங்க, இன்னொருத்தவங்க மகன் இல்லை நீங்களும் மகன் தான் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டை அவரும் நீங்களும் எனக்கு மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் விஷயம் கிடையாது. அதே வந்து ஹிந்தியில வந்து மேரா தேஷ் மேரா மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து என்னுடைய நாடு என்னுடைய மண், இதுதான் வந்து அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம், எல்லாரும் கார்கில் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. POK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், உலகம் வந்து திரும்பி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய நாள் இன்னும் விரைவில் தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பாகிஸ்தான் கிட்ட ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இருக்கு. இந்த இன்னும் ஒரு வருஷத்துலயோ அடுத்த வருஷத்துல நம்ம வந்து இதே காலேஜ்லயா இல்லைன்னா எப்படி வேணாலும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா மீட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வெற்றி விழா நடத்துவோம்னு சொல்லிட்டு இதே நான் சொல்றேன். இந்தியா மீட்கும். இதே இந்தியா மீட்டும் போது அனைத்து இந்தியர்களாக இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச எல்லா உதவியும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை தருவதை தவிர வேற ஏதோ நம்மளால பண்ண முடியாதுன்னு கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கவங்களும் சரி, ராணுவ வீரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அவங்க குடும்பத்துக்கு ஆதரவு கொடுப்போம். இங்க சார் கூட இருக்காரு, அவங்க மேடம் சொன்னாங்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் அப்பா அம்மா வந்து நிறைய பேர் எதிர்க்காங்க. நீங்க யாரோ ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ராணுவ வீரர்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அந்த மாதிரி இது இருக்கு. ராணுவ வீரர்களுக்கு ஸ்கீம் கொடுக்கறத பத்தி நீங்க யாரும் இதா சொல்ல. ஏன்னா ராணுவ வீரர் ஒருவர் மட்டும்தான் இந்த தேசத்துக்காக தன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம போய் ராணுவத்துல வேலை செய்யறாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க, நம்ம சமூக வாழ்க்கையில வாழும்போது நிறைய பாலிடிக்ஸ் நிறைய விஷயம் நடக்குது. ஆனா தன்னுடைய வாழ்க்கைய துச்சமா நினைச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்காகவும் உங்களுக்காகவும், ஏன்னா வார்டுல யாரும் இல்லைன்னு வைங்களேன், நம்ம யாரும் இங்க இருக்க முடியாது. வார்டுல போயிட்டு நம்மளுக்காக போயிட்டு அங்க இருக்க ஒரே ஒரு இது வந்து ராணுவர்கள் மட்டும்தான். அதுவும் சொன்னாங்க இப்ப வந்து 4வது இடத்துல அசோக் பாபு சார் சொன்னாரு, ஆர்மி வந்து 4வது இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருந்தது. ஆனா இப்ப ஆர்மி வந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இப்ப 75 ஆண்டுகள்ல வந்து நம்ம வராத இடத்துல இப்ப வந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கு. விக்ரம் நிறைய கப்பல் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இது வாங்குவோம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், நிறைய பேர் கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். ஆனா இந்தியா இந்த ஆண்டு 5000 லட்சம் கோடி கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எங்கன்னா ராணுவ வாங்கல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்தியாவோட வல்லரசு எவ்வளவு வல்லரசு ஆயிட்டு. நம்ம சைனால இருந்து பொருட்கள் எவ்வளவு வரலாம், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதனால ஃபர்ஸ்ட் பி அ நேஷன், நேஷனலிஸ்ட் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு இந்தியனும் வந்து கடமைப்பட்டிருக்கான். என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். வந்த அனைத்து
எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக இது பண்ணதுக்கு. முக்கியமாக வந்து நான் ஸ்பெஷலாக வந்து நரேஷ் ராம் சார் தேங்க் பண்ணிக்கிறேன். மேம் சொன்னமிக்க மேமோட ஹஸ்பண்ட். ஏன்னா அப்பாயின்மெண்ட் மேம் வந்து கொஞ்சம் நிறைய அப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. நம்மளோட அழைப்பு மாணவர்களுக்காக நிறைய பெரிய ஷெட்யூல்ஸ் இருந்தும் அவங்க கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து ராணுவ வீரர்கள் இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். முக்கியமாக சாரை வந்து நான் சைனிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போய் சாரோட கான்டாக்ட் வாங்கி சாரை பற்றி கேட்டோம். 2 பேரும் ஒருத்தவங்க ஜிக்மர்ல வேலை செய்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து டிஆர்எம்ல வேலை செய்கிறாங்க. சாரை போய் பார்த்து நம்ம பேசணும். இன்னொரு சார் வர முடியல, அவர் ஜிக்மர்ல இருக்காரு. ஸோ இந்த வந்து அழைப்பு வந்து எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து யூனிட்டி ஃபவுண்டேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்த காலேஜ் முதல்வருக்கும் நன்றி. எங்களை அழைப்பு ஏற்று வந்த அசோக் பாபு எம்எல்ஏ அவர்கள். ஏன்னா அசோக் பாபு எம்எல்ஏ வந்து இப்போ நிறைய பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. எக்ஸப்ட் பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து அவர் எஜுகேஷன் ரீதியாக அவர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் முன்னாடி யூனிவர்சிட்டியோட அட்வொகேட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துல இவங்க பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு சம்மந்தமாகவும் போயிட்டு இப்போ சென்ட்ரலில் வந்து வாட்டர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய வெல்ஃபேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சென்ட்ரல் போயிட்டு இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், ஏன்னா இந்த ஒரு சின்ன விழாவில் பேசக்கூடாது, ஆனால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எல்லா ஊருக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 50% ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆர்மி இருக்கிற எல்லாருக்கும் ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்குது. இங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆர்மியில் இருக்க அவங்க ஃபேமிலிக்கும் ரிசர்வேஷன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்பெஷலாக. அதே மாதிரி இந்தியா வந்து இப்போ நான் சார் சொல்கிறாங்க டிஃபென்ஸ் சம்மந்தமாக பேசிட்டு இருந்தேன். டிஃபென்ஸில் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்லாம் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கம்மிங் ஃபியூச்சர் டேஸில் வந்து இந்தியா வந்து நாட் ஒன்லி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யாவுக்கு மட்டும் இது பண்ணல, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே வந்து டிஃபென்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசியாக ஒரே ஒன்று சொல்லிக்கலாம். எல்லாரும் நம்ம வெளில போகும்போது வந்தே மாத்திரம்னு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் திரும்பி சொல்லுங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்னு நான் திரும்பி சொல்லுவேன். வந்தே இன்னொரு ஒரே சொல்கிறேன், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெயினா என்ன தெரியுமா? நம்ம அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம நாடையே நம்ம அம்மாவா நினைக்கிறோம். அதனாலதான் காஷ்மீர்ல கூட ஏதாவது ஒரு போர் என்ன கூட பாரத் மாதா கி ஜெயின் தான் சொல்லுவாங்க. என்னன்னா என்னுடைய அம்மா வாழ்க அப்படிதான் அர்த்தம். ஸோ நம்ம இந்தியா வாழ்கன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.